தற்போது அண்மை செய்தி. ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்திற்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. 21 சென்டிமீட்டருக்கும் மேலாக அதி கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதால் ஆகஸ்ட் 5ஆம் தேதி சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆகஸ்ட் 3, 4 ஆகிய 2 நாட்கள் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் லாவண்யா நம்மோடு இணைகிறார். லாவண்யா, தமிழகத்திற்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரம். வணக்கம். மன்னர் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதி கனமழையும், தேனி, தென்காசி, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருச்சி, திருவண்ணாமலை, ஈரோடு, திருப்பத்தூர், அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழகத்திற்கு ரெட் அலர்ட், அதாவது அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை தமிழகத்தை பொறுத்தவரை நீலகிரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை, தேனி, தென்காசி, சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை, ஒரு சில பகுதிகளில் கனமழையும் மிக கனமழையும் பெய்வதற்கான வாய்ப்புள்ளது எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை நாளை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்ச வெப்பநிலை 35 - 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 - 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை இனிவரும் காலங்களில் தீவிரமடைய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவலுக்கு நன்றி லாவண்யா.